வணக்கம் அன்பனர்களே, பிரபாகரன் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. மனிதன் எவ்வளவுதான் நவநாகரிக உலகில் வாழ்ந்து கொண்டு நாம் தகவல் தொழில்நுட்பம் முதலியவற்றையெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருந்தாலும் நம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்று காடுகளும் மனிதனோடு பிரிக்க முடியாத ஒன்று. நமக்கு தெரியும், காடுங்கிறது அதனுடைய பயன்கள். காடு தான் நமக்கு மழையை வர வைக்குது. அந்த மழையின் அடிப்படையில் தான் நமக்கு நீர் ஆதாரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சுவாசத்திற்கு தேவையான ஆக்சிஜனை அதிகமாக நமக்கு அளிக்கக்கூடிய அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று தான் அந்த காடு. அந்த காடுகள் நிறைந்த பல்வேறு நாடுகள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட சில நாடு சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா மேக்ரிச்சி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது சிங்கப்பூரில். அந்த மேக்ரிச்சி பகுதியில் ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மலை காடுகள் என்ன ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம மிக தெளிவாக அதனோட பயணத்தை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ரிச்சி அந்த ரிசர்வில் தான் இருக்கும். இந்த எனக்கு லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா அந்த பக்கம் தான் இந்த நீர்த்தேக்கம் இருக்குது. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பெரிய அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்குது. இந்த பகுதி எல்லாம் உள்ள தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இங்கே வச்சு எடுக்கணும் அந்த இதுதான் உண்மையான காடு மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம உண்மையான அந்த மேக்ரிச்சின் ரிசர்வேரில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறோம். இப்போ தான் காட்டுப்பகுதியோட என்ட்ரன்ஸ் பகுதி, முகப்பு பகுதி பாருங்கள். இப்போ இது பெரிய காடு. இப்போ நிறைய மக்களெல்லாம் நடந்து போயிட்டுருக்கேன். கீழே பாருங்கள், மழை பெஞ்சு சேரும் சகதியமாக இருக்குது. அதுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போகிறேன். வாங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? சிங்கப்பூரில் மிக அருமையான, இனிமையான, அழகான காட்டுப்பகுதி. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒத்தையடி பாதை மாதிரி பாருங்கள், பறந்து விரிந்த ஒத்தையடி பாதை நல்ல காட்டுக்குள்ளே இருக்கும். மனசுக்கும் இதயத்திற்கும் இதமும் பாருங்கள், மேலோங்கி இருந்து மிகப்பெரிய காடுகள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும். மனசுக்கு இதமும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய பகுதி, சுத்தமான காற்று, இனிமையான பகுதி. இந்த சிங்கப்பூர் முன்னேறிய நாடுகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு காடை நம்ம பார்க்குறது ரொம்ப அதிசயம். வாங்க இந்த காட்டோட இன்னும் சுவாரஸ்யமாக சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஏதோ ஒன்று இந்த காட்டுப்பகுதியை பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது.
அது எந்த இடம்னா உங்களுக்கு தெரியும், தேனி மாவட்டத்தில் கூட அது எல்லையாக பறந்து விருந்திருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி சதுரகிரி மலை. சதுரகிரி மலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த இறைவனை தரிசிக்க. சதுரகிரி மலையில்னா உங்களுக்கு தெரியும், 4 பக்கம் மலை, சென்டரில் கோயில் இருக்கும். 4 பக்கம் மலை, சென்டரில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பேர் தான் சுந்தர மகாலிங்கம் கோயில்னு சொல்லுவாங்க. சுந்தர மகாலிங்கம் கோயில். அந்த கோயிலுக்கு மக்கள் இந்த மாதிரி தான் காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து போவாங்க. அந்த நினைவலைகள் தான் இந்த இடத்த பார்க்குறப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதில் ஒரு சின்ன செய்தியை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சதுரகிரி மலையில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களிலும் சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் வந்து நேராக தான் இருக்கும். ஆனால் அந்த சதுரகிரி மலையில் பார்த்தீங்கன்னா அதோட சிவலிங்கம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிருக்கும். அதை வந்துட்டு அப்போது மன்னர்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்துட்டு கயிறு கட்டி இழுத்து நிமித்தணும்னு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் முடியலையாம். ஸோ அந்த சதுரகிரி மலையில் வீட்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய நினைவு தான் இந்த இடத்த பார்க்குறப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. முதல்ல தலையை தூக்கி இருந்துச்சு, இப்போ கீழே போட்டுருக்கு. தெரியுதா? உடும்பா முதல்ல அதில் உடும்பா இருக்குமோ? முதல்ல பண்ணிட்டு இந்த இடத்த பாருங்கள், எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்றுங்க, இப்போ ஒரு மரம் சாஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மரம் சாஞ்சிருக்கு. அந்த சாஞ்சு ஏதோ காற்றுக்காக சாஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை அழகாக தூணு ஒன்று முட்டு கொடுத்து அழகாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க, கீழே விழுகாமல். அப்படியே அந்த மரம் உயிர் பெற்று திரும்ப அழகாக தலைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இந்த சிங்கப்பூர் மக்கள் எந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறாங்கன்னு. கீழே விழுந்து அழிஞ்சு போகக்கூடிய மரத்தை ஒரு அழகான தூணை வச்சு தாங்கி பிடிச்சி திரும்ப அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு மரம் கூட அழியக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தோடு பண்ணியிருக்கிற விஷயங்கள் பாராட்டுக்குரியது. வாங்க அப்படியே நம்ம மெல்ல போய், இங்கே ஒரு போட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த குறிப்பிட்ட, அதாவது எனக்கு தெரிஞ்சு 10 வயசுக்கு மேலே இருக்கிற அடால்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல போட்டிங் ட்ரைனிங் தர்றாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்களா அந்த போட்டிங், அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போட்டிங் பயிற்சி. இங்கே ஒலிம்பிக் இதிலெல்லாம் கலந்துக்கிறவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரி நேயர்களே, இது வரைக்கும் நம்ம காட்டுப்பகுதி, அதாவது மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதிகளை இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம். அடுத்த காணொலியில் வேறு சில சுவாரஸ்யமான சம்பவங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.那个要求太多也不现实嘛。也可以用得到，因为很多东西在中国买，我没有看出来。